முத்திரை பதிக்கின்ற சித்திரை திருவிழாவிலே மீனாட்சி அம்மன் 10ஆம் நாள் திருக்கல்யாணம் முடிந்த அந்த இரவு ஆனந்தராயர் பூப்பல்லக்கிலே அற்புதமாக பவனி வருவார். பூப்பல்லக்கிலே அம்பாள் வருவதனுடைய தாற்பயம் பொதுவாக அம்மன் திருவிழாக்களிலே பூப்பல்லக்கு என்பது இடம்பெறும். இங்கே மதுரை எம்பதியிலே பூப்பல்லக்கு மல்லிகைகளினாலே அற்புதமாக அலங்கரிக்கப்பட்டு மல்லிகை கனகாம்பரம் சூழ மணக்கிற ஒரு மணமகளாக அன்னை மீனாட்சி வருவார். எதற்காக பூப்பல்லக்கு என்று சொன்னால், சொக்கநாத பெருமான் தணலாய் இருக்கக்கூடியவன், அனலாய் இருக்கக்கூடியவன். அந்த அனலை போக்குகின்ற, அனலை அணைக்கின்ற சக்தி பூக்களுக்கு இருக்கிறது என்பதனாலே அங்கே சொக்கன் முன்னே யானை வாகனத்திலே அனலாய் சென்றாலும் பின்னே பூப்பல்லக்கிலே அவனை தணிக்கின்றவளாக சொக்க நாயகியாக அன்னை மீனாட்சி பவனி வருகின்ற பூப்பல்லக்கு அழகை கண்டு ரசியுங்கள்.